என்ன பார்க்கலாம்னா ஹைட்ரசீனுடன் வினை பார்க்கலாம். இப்போ அசிட்டோன் எடுத்துக்கிறோம். அசிட்டோனோட ஃபார்முலா என்னென்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா, பாருங்கள் அசிட்டோன் இங்கே போட்டிருக்காங்க. அசிட்டோனோட ஃபார்முலா என்னென்னா CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் டபுள் பாண்ட் O CH3. இதில் ஹைட்ரஜன் போடுறோம். ஹைட்ரஜனுடைய வாய்ப்பாடு NH2 சிங்கிள் பாண்ட் NH2. பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரஜன் போடும்போது இந்த H2வும் இந்த ஓவும் சேர்ந்து H2Oவாக போயிடுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன கிடைக்குதுன்னா பாருங்கள், ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே சேர்த்து எழுதுனா CH3 C மேலே CH3 டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் NH2O அசிட்டோன் ஹைட்ரசோன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் அமீனுடன் வினை அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைடுடைய வாய்ப்பாடு CH3 C டபுள் பாண்ட் OH அல்லது CH3 CHO. CH3 CHOங்கிறது அசிட்டால்டிஹைட். இதை எத்தனால்ங்கிறது ஐயூபேக் பெயர். ஹைட்ராக்சில் அமீன் NH2OH போடுறோம். அப்படி போடும்போது இங்கே இருக்கிற H2வும் ஓவும் சேர்ந்து வாட்டராக போயிடும். போனதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேர்ம் CH3 C மேலே H டபுள் பாண்ட் N OH அசிட்டாலாக்சின் அப்படின்னு உருவாகுது. இதுக்கு பேர் N எத்திலிடின் ஹைட்ராக்சிலமீன். N எத்திலிடின் ஹைட்ராக்சிலமீன் உருவாகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க அசிட்டோனுடைய வாய்ப்பாடு CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோனோட ஃபினைல் ஹைட்ரஜன் போடுறோம். ஹைட்ரஜன் அப்படின்னா ஃபினைல் ஹைட்ரஜன் NH2 சிங்கிள் பாண்ட் NH2னா ஹைட்ரஜன். இதில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஃபினைல் தொகுதி இங்கே வந்துடுது. C6H5ங்கிறது ஃபினைல் தொகுதி. இதுக்கு பேர் ஃபினைல் ஹைட்ரஜன். அசிட்டோனோட ஃபினைல் ஹைட்ரஜன் போடும்போது இங்கே இருக்கிற H2வும் ஓவும் சேர்ந்து வாட்டராக போயிடுது. போனதுக்கப்புறம் CH3 C மேலே CH3 டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் NH C6H5 உருவாகுது. அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ரசோன் உருவாகுது. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NH3 உடன் வினை. ஸோ அசிட்டோன் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அசிட்டோன் எடுத்துட்டு அமோனியாவோட போடுறோம். NH3ங்கிறது அமோனியா. அசிட்டோனோட போடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம அசிட்டால்டிஹைடோட போடுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அமோனியா அசிட்டால்டிஹைடு ஃபார்மால்டிஹைடு அசிட்டோனுடன் எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தரவாக பாருங்கள். அசிட்டால்டிஹைடு CH3 C டபுள் பாண்ட் OH CH3 CHO. இதில் அமோனியாவை சேர்க்குறோம், NH3யை சேர்க்கும்போது H NH2ன்னு மாறிடும். இப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிணைப்பு உடையுது. இந்த O இருக்கிற இடத்துல Hம் இந்த கார்பனோட NH2வும் சேருது. அப்போ CH3 C மேலே H கீழே OH சிங்கிள் பாண்ட் NH2 அசிட்டால்டிஹைடு அமோனியா உருவாகுது. அசிட்டால்டிஹைடோட NH3 போட்டால் அசிட்டால்டிஹைடு அமோனியா உருவாகுது. அடுத்த படியில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நான் கீழே போட்டு காமிக்கிறேன். CH3 C CH3 கவனிக்கணும். CH3 C மேலே H கீழே OH NH2 NH. ஸோ இப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாண்டு, ஓகே, எந்த பாண்டு அப்படின்னா இங்கே இருக்கிற பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாண்டு இங்கே வருது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டு இங்கே வருது, உடனே இந்த பாண்டு வெளியில் வருது. ஸோ அப்போ ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டு இங்கே வரும்போது டபுள் பாண்டாக மாறிடுது, இது இங்கே வந்துடுது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H+ OH- வெளியேறுது. எப்படி வருதுன்னு பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH கீழே OH NH2. ஓகேவா, இதை வந்து நம்ம NHHன்னு போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனிக்கணும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, இது இங்கே வெளியில் வருது. ஸோ OH- இந்த OH- இந்த H+ சேர்ந்து நீராக வெளியில் போயிட்டு CH3 CH டபுள் பாண்ட் NH உருவாகுது. ஆல்டிமீன் உருவாகுது. கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அசிட்டால்டிஹைடில் இருந்து ஆல்டிமீனை எவ்வாறு தயாரிப்பாய்னு கேட்பாங்க. அசிட்டால்டிஹைடில் இருந்து ஆல்டிமீனை எவ்வாறு தயாரிப்பாய் அல்லது அசிட்டால்டிஹைடு அமோனியாவுடன் எவ்வாறு வினைபுரிகிறதுன்னு கேட்பாங்க.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்க ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் அமோனியாவுடன் வினை. HCHOங்கிறது ஃபார்மால்டிஹைட். HCHOங்கிறது ஃபார்மால்டிஹைட். இது அமோனியாவோட போடுறோம். ஓகே, நல்லா கவனிக்கணும். 6 மோல் ஃபார்மால்டிஹைட் எடுத்து 4 மோல் அமோனியாவோட போடுறோம். 4 மூலக்கூறு அமோனியாவோட போடும்போது ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் உருவாகும். அதான் யூரோட்ரோபின் உருவாகுது. கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார்மால்டிஹைட் அமோனியாவுடன் எவ்வாறு வினைபுரிகிறது அல்லது யூரோட்ரோபின் என்றால் என்ன, எவ்வாறு தயாரிப்பாய்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க. ஃபார்மால்டிஹைடுடைய வாய்ப்பாடு என்னன்னா HCHO. இது அமோனியாவோட போடுறோம். 4 மோல் அமோனியாவோட போடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CH2 6 மூலக்கூறு CH2ஓவோட 4 மூலக்கூறு அமோனியா போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 6 CH2 இங்கே இருக்கிற 4 எண்ணோட சேருது. 6 CH2 4 எண்ணோட சேர்ந்து CH2 6 டைம்ஸ் N4 உருவாகுது. ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் கிடைக்குது. ஸோ ஃபார்மால்டிஹைடில் இருக்கிற CH2 6 டைம்ஸ். ஓகேவா. ஃபார்மால்டிஹைடு எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு CH2O போட்டுக்கலாம். 6 மோல் CH2வும் 4 எண்ணோட சேர்ந்து CH2 6 டைம்ஸ் N4 ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் உருவாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மோல் நீர் உருவாகுது. எப்படின்னா 6 ஆக்சிஜனும் 12 ஹைட்ரஜனும். ஓகே, இங்கே இருக்கிற 4 ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன், டோட்டலி 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் சேர்ந்து 6H2O உருவாகுது. 6 மோல் ஃபார்மால்டிஹைடோட 4 மோல் அமோனியா சேர்ந்து ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் CH2 6 டைம்ஸ் N4 + 6H2O உருவாகுது. ஓகேவா. இதை பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற எண் ஓகேவா. மொத்தம் 4 எண்ணை போட்டுக்கலாம். இந்த 4 எண்ணுக்கு நடுவில் 6 CH2 ஆட் பண்ணுங்கள். CH2 வந்துச்சுன்னா ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் கிடைக்கும். இது யூரினரி ஆன்டிசெப்டிக்காக பயன்படுது. யூரினரி ஆன்டிசெப்டிக்னா சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுது. ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்மால்டிஹைட் அமோனியாவுடன் வினைபுரிந்து ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராமீன் அப்படிங்கிற யூரோட்ரோபின் உருவாகுது. ஓகேவா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இதனுடைய பயன்கள் பாருங்கள். யூரோட்ரோபினின் பயன்கள். இது வந்து சிறுநீரக தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். யூரோட்ரோபின் எதுக்கு பயன்படுதுன்னா சிறுநீரகத்தில் ஏதாவது தொற்று ஏற்பட்டால் அதை குணப்படுத்த பயன்படுது. கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் யூரோட்ரோபினை நைட்ரோ ஏற்றம் செய்கிறோம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா RDX ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கக்கூடிய மருந்து. கவனிக்கணும், வெடிபொருள் கிடைக்கும். RDX கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் யூரோட்ரோபின் நைட்ரோ ஏற்றம் செய்யும் போது RDX உருவாகுது ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து சைக்ளோனைட் அல்லது சைக்ளோ ட்ரைமெத்திலீன் ட்ரை நைட்ரமீன்னு சொல்லலாம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் அசிட்டோன் அமோனியாவுடன் எவ்வாறு வினைபுரிகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 மோல் அசிட்டோன் பாருங்கள். இங்கே ஒரு அசிட்டோன், இங்கே ஒரு அசிட்டோன். ஸோ அசிட்டோன் 2 மோல் அசிட்டோன். ஃபஸ்ட்டு 2 மோல் அசிட்டோன் எடுத்துக்கிறோம். 2 மோல் அசிட்டோன் 1 மோல் அமோனியாவோட போடுறோம். பாருங்கள், அசிட்டோனை எப்படி எழுதணும்னா CH3 C++O CH3 இங்கே எழுதும்போது CH3-ஐ ரெண்டாவது அசிட்டோன் எழுதும்போது CH2H C++O CH3ன்னு எழுதணும். ஓகே, 2 மோல் அசிட்டோன் எடுத்துக்கிட்டு 1 மோல் அமோனியாவோட போடும்போது 2 ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஓவோடு சேர்ந்து நீராக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் CH3C மேலே ஒரு CH3, அதே கார்பனில் NH2. ஸோ அதே கார்பனில் கீழே இந்த சைடில் இருக்கிற CH2 டேர்ம் CH2 சிங்கிள் பாண்ட் C++O சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ டைஅசிட்டோன் அமீன் உருவாகுது. ஓகே, அசிட்டோன் அமோனியாவுடன் வினைபுரியும் போது டைஅசிட்டோன் அமீன் உருவாகுது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், பென்சால்டிஹைட் அமோனியாவுடன் வினை. ஸோ பென்சால்டிஹைடுடைய வாய்ப்பாடு என்னென்னா C6H5 C++O C6H5 C++OH. C6H5 C++OH தான் பென்சால்டிஹைடு. இந்த பென்சால்டிஹைடை 2 மோல் பென்சால்டிஹைடு எடுத்துட்டு
இந்த சைடு 2 மோல், இந்த சைடு 1 மோல், மொத்தம் 3 மோல் பென்சால்டிஹைடை 2 மோல் அமோனியாவோட சேர்க்குறோம். ஓகேவா? C6H5 CH டபுள் பாண்ட் O, C6H5 CH டபுள் பாண்ட் O. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு ஒரு பென்சால்டிஹைட் போட்டுக்கோங்க. NH3 அமோனியா, NH3 அமோனியாவை NH2H NH2Hன்னு போட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும், ஓகேவா, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஆக்சிஜனும், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற ஆக்சிஜனோட சேர்ந்து நீராக போயிடுது. நடுவில் என் மட்டும், மேலே ஒரு எண் கீழே ஒரு எண் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே சேர்த்து எழுத போகிறோம், கவனிங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிற C6H5 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் N. அடுத்து அதே மாதிரி கீழே அதே அது அப்படியே இதோட கார்பனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, டபுள் பாண்ட் N. அடுத்து C6H5 CH டபுள் பாண்ட் N. ஓகே, 2 சைட்லேயும் அது உருவாகுது. அந்த கார்பனில் மீதம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா C6H5 C6H5 அதே கார்பனில் ஒரு H, அதான் இங்கே இருக்குது. C6H5 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் C6H5, கீழே C6H5 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் Hன்னு வருது. பென்சால்டிஹைடை 2 மோல் அமோனியாவோட 3 மோல் பென்சால்டிஹைடை எடுத்து 2 மோல் அமோனியாவோட சேர்க்கும் போது என்ன வருதுன்னா ஹைட்ரோ பென்சாமைடு உருவாகுது. என்ன உருவாகுது? ஹைட்ரோ பென்சாமைடு. நெக்ஸ்ட் கவனிங்க, ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன்களின் ஆக்சிஜன் ஏற்றம். ஆல்டிஹைடினுடைய ஆக்சிஜன் ஏற்றம் பார்க்கலாம். ஆல்டிஹைடை வந்து எளிதில் ஆக்சிஜனேற்றம் செய்து என்ன உருவாகலாம் அப்படின்னா அமிலம் உருவாகலாம். ஆல்டிஹைடோட வாய்ப்பாடு CH3C டபுள் பாண்ட் OH. CH3C டபுள் பாண்ட் OHங்கிறது அசிட்டால்டிஹைடு. ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றத்துக்கு ஆக்சிஜனேற்ற காரணியை அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை போடுறோம். அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை போடலாம், அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை போடலாம், அல்லது குரோமிக் ஆக்சைடை போடலாம். ஓகேவா? அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட், காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அல்லது குரோமிக் ஆக்சைடு. இதில் 3ல் ஏதாவது ஒன்று போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அசிட்டால்டிஹைடோட இந்த 3ல் ஏதாவது ஒன்று போடும்போது என்ன கிடைக்கும்னா அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். அசிட்டால்டிஹைடுடைய வாய்ப்பாடு என்னன்னா CH3 CH டபுள் பாண்ட் O. அசிட்டால்டிஹைடோட அமிலம் கடந்த K1O4 போடுறோம். அப்படி போடும்போது என்னாகும் அப்படின்னா கவனிக்கணும், எப்போவுமே ஆல்டிஹைடை ஆக்சிஜனேற்றம் பண்ணோம்னா அமிலம் உருவாகும். ஓகேவா? இங்கே போடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு உள்ளே வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும்? CH3CO CH, இங்கே ஒரு O சேரும். அப்போ CH3COOH அசிட்டிக் அமிலம் உருவாகும். ஓகேவா? அடுத்து கீட்டோன்களின் ஆக்சிஜனேற்றம். ஸோ இப்போ கீட்டோன் எடுத்து ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையாதனால தீவிர சூழ்நிலையில் ஆக்சிஜனேற்றம் பண்ண வேண்டியிருக்கு. அடர் HNO3 அமிலத்தின் முன்னிலையிலையோ அடர் அமிலத்தின் முன்னிலையில் K1O4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையோ அல்லது பொட்டாசியம் டைக்ரோமேட்டையோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வலிமைமிக்க ஆக்சிஜனேற்றிகளுடன் நம்ம சேர்க்கும்போது கார்பன் ஒற்றை பிணைப்பு பிணைக்கப்பட்டு கீட்டோன்களில் இருந்து ஃபார்மிக் அமிலமும் அசிட்டிக் அமிலமும் உருவாகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கார்பாக்சிலிக் அமிலங்கள் உருவாகுது. மூல கீட்டோனில் இருந்து கார்பனுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய அமிலங்கள் உருவாகுது. ஓகேவா? எஸ், இப்போ பாருங்கள், அசிட்டோனுடைய வாய்ப்பாடு CH3 C டபுள் பாண்ட் O CH3. அடர் நைட்ரிக் அமிலத்தோடு போடுறோம். அப்படி போடும்போது இந்த பாண்ட் அப்படியே உடையும் ஸ்டூடெண்ட்ஸ். அடர் நைட்ரிக் அமிலம் இந்த இடத்துல போடணும். போடும்போது பாண்ட் உடையுது. கவனிங்க எப்படி உடையுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஃபார்மிக் அமிலம் உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து CH2Hன்னு எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம பிரித்து CH2Hன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ CH2Hன்னு போடும்போது என்ன ஆகுதுன்னா அடர் நைட்ரிக் அமிலத்தோட போடும்போது CH3C டபுள் பாண்ட் O இந்த இடத்துல OH சேருது. இங்கே இருக்கிற CH2H நல்லா கவனிக்கணும்.
இங்கே இருக்கிற ஹெச்சும் ஒரு ஓவும் சேர்ந்து கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஹெச் இந்த சைடு வந்திருக்குது, இதோட ஒரு ஓ சேர்ந்து என்னவா மாறுச்சு அப்படின்னா அசிட்டிக் அமிலமாக மாறிடுச்சு. வெறும் CH2 மட்டும்தான் இருக்கும். இந்த CH2ஓட 2 ஆக்சிஜன் சேருது. அப்படி 2 ஆக்சிஜன் சேர்ந்தா CH2O2 ஃபார்மிக் அமிலம் உருவாகுது. புரியுதா? சரி, அடுத்து பாருங்க. போப்பட் விதியினை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நேமிங் ரியாக்ஷன். ஸோ போப்பட் விதி எதில் பார்க்கலான்னா சீர்மையற்ற கீட்டோனை எடுத்து ஆக்சிஜனேற்றம் செய்து நம்ம அதுலேருந்து தயாரிக்கலாம். சீர்மையற்ற கீட்டோன்கள் அப்படின்னா C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் ஓக்கு இந்த சைடும் RC டபுள் பாண்ட் O R டேஷ், R டேஷ் ரெண்டுமே வேறு வேறு தொகுதி ஸ்டூடெண்ட்ஸ். ஆறுங்கிறது CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3. சரியா? ஸோ இதுதான் சீர்மை தன்மையற்ற கீட்டோன். ஸோ பார்த்தீங்கன்னா பென்டனோன் 2 பென்டனோன் எடுத்துக்கிறோம், அடுத்து பென்டேன் 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஸ். CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இந்த பிணைப்பு இப்படியே உடையுது. ஓகேவா? எப்படி உடையுதுன்னு நல்லா கவனிக்கணும். எப்படி உடையுதுன்னு பாருங்கள். C டபுள் பாண்டுக்கு இந்த பக்கமும் பாண்டு கிளீவ் ஆகலாம், இந்த பக்கமும் பாண்டு கிளீவ் ஆகலாம். ஓகேவா? எஸ், எந்த சைடு வேணாலும் பாண்டு கிளீவ் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல எங்கே பாண்டு கிளீவ் ஆகுது அப்படின்னா இங்கே தான் கிளீவ் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஏ கிளீவேஜ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. CH3 C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O இருக்குது. இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது. இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வரும்போது இங்கே ஒரு ஆக்சிஜன் சேருது. அப்போ CH3 CO, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்துடுது. CH3 COOH. என்ன அமிலம் கிடைக்குதுன்னா எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. என்ன அமிலம்? CH3 C டபுள் பாண்ட் OOH என்ன அமிலம் கிடைக்குது? எத்தனாயிக் அமிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH மட்டும் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். CH3 CH2 CH மட்டும் இருக்குது. இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் சேருது. CH3 CH2 COOH என்ன அமிலம் கிடைக்குதுன்னா புரோப்பனாயிக் அமிலம் கிடைக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பென்டேன் 2-ஓனோட அடநைட்ரிக் அமிலம் போடும்போது புரோப்பனாயிக் அமிலம் CH3 CH2 COOH புரோப்பனாயிக் அமிலமும் எத்தனாயிக் அமிலமும் உருவாகுது. இதுதான் போப்பெட் விதி. அடுத்து பாருங்க, ஒடுக்க வினை ஆல்கஹாலாக ஒடுக்கமடைதல். அசிட்டால்டிஹைடை எடுத்து நம்ம ஒடுக்கம் அடைகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஒடுக்க காரணி எதை பயன்படுத்துகிறோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிக்கணும். ஆல்டிஹைட் மற்றும் கீட்டோனை ஒடுக்கணும் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தோம்னா ஓரிணை ஈரிணைய ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தோம்னா ஓரிணைய ஈரிணைய ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம் அடையாது, ஒடுக்கம் அடைந்து உருவாகும். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓரிணைய ஈரிணைய ஆல்கஹால்களாக ஒடுக்கம் அடையும்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்சுவலி ஆக்சிஜனேற்றம் அடைந்துன்னு கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிஹைடை ஒடுக்கம் அடைஞ்சால் ஓரிணை ஆல்கஹாலும், கீட்டோன்கள் ஒடுக்கம் அடைஞ்சால் ஈரிணை ஆல்கஹாலும் உருவாகும். ஓகேவா? ஸோ இங்கே ஒடுக்க காரணி என்னன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை பயன்படுத்துகிறோம். அடுத்து சோடியம் போரோஹைட்ரைடை பயன்படுத்துகிறோம். என்னவா பயன்படுத்துகிறோம்? ஒடுக்க காரணியாக பயன்படுத்துகிறோம். ஸோ அசிட்டால்டிகைட் CH3 C டபுள் பாண்ட் OH அசிட்டால்டிகைடை எடுத்துட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுறோம். அப்படி போடும்போது பாண்டு என்ன ஆகுதுன்னா பாண்டு உடையுது. எஸ், எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இந்த பாண்டு இப்படியே உடையுது. உடைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச் சேருது ஸ்டூடெண்ட்ஸ். CH3 CH2, இங்கே ஒரு ஹெச் சேருது CH3 CH2OH. ஸோ அசிட்டால்டிஹைடை ஒடுக்கம் அடைஞ்சால் என்னவா மாறுதுன்னா ஓரிணை ஆல்கஹாலாக மாறுது. நெக்ஸ்ட்டு அசிட்டோன் CH3 C டபுள் பாண்ட் O CH3. அசிட்டோன் எடுத்துட்டு சோடியம் போரோஹைட்ரைடு போட்டோம்னா NaBH4 போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். போடும்போது என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு பாண்டு உடையுது. உடைஞ்சிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேருது. CH3 CHOH CH3 CHOH CH3னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்.
எஸ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் உருவாகுது. இந்த இடத்துல ஒடுக்க காரணியை எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா பிளாட்டினம், பெலேடியம் அல்லது நிக்கல் போன்ற உலோக வினைவேகமாற்றின் முன்னிலையில் ஹைட்ரஜனுடன் வினைப்படுத்தும் போது மேற்கண்ட விளைபொருள் கிடைக்கும். சரி, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் போன்ற தனித்த கார்பன் இரட்டை பிணைப்புகள் மற்றும் பென்சீனில் உள்ள இரட்டை பிணைப்புகளை ஒடுக்குவதில்லை. ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட்டை கார்பன் இரட்டை பிணைப்பை ஒடுக்கிறதுக்கு இரட்டை பிணைப்பை ஒடுக்கிறதுக்கும் பென்சீனில் இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பை ஒடுக்குவதற்கும் பயன்படுவதில்லை. அப்போ ஆல்ஃபா பீட்டா நிறைவுறா ஆல்டிஹைடுகள் மற்றும் கீட்டோன்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஆனது கார்பன் இரட்டை பிணைப்பை ஒடுக்காமல் கார்பன் ஆக்சிஜன் இரட்டை தொகுதியை மட்டுமே ஒடுக்கும். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைவுறா தொகுதியாக இருந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னா C++ஓங்கிற கார்பனைல் தொகுதியை மட்டும்தான் ஒடுக்குமே ஒழிய நடுவில் நீண்ட சங்கிலியில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் பாண்டோட ஒரு டபுள் பாண்ட் வந்தால் நிறைவுறா சேர்மம் அந்த நிறைவுறா சேர்மத்தை அது ஒடுக்காது. எஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பனாக ஒடுக்குதல். ஓகேவா? ஹைட்ரோ கார்பனாக ஒடுக்கிறதுக்கு நாம் அதுக்கு சிறந்த ஒடுக்க காரணியை நாம் தேர்வு செய்யணும். ஸோ அதுதான் மெத்திலீனாக மாறும். C++O தொகுதி CH2 தொகுதியாக மாறக்கூடிய வினை என்னென்னா கிளெமென்சன் ஒடுக்கம், உல்ஃப்-கிருஷ்ணர் ஒடுக்கம். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. கிளெமென்சன் ஒடுக்கம் அப்படின்னா இங்கே ஒடுக்க காரணி எதை பயன்படுத்துகிறோன்னா ஜிங்க் அமால்கம் அடர் HCl. ஜிங்க் அமால்கம் அடர் HCl. அசிட்டோன் இப்போ அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைட் CH3 C++OH. CH3 C++OHங்கிறது அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் எடுத்து ஜிங்க் மெர்க்குரி அண்டு அடர் HCl போடுறோம். போடும்போது என்னாகுது அப்படின்னா இந்த பிணைப்பு அப்படியே உடையும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிணைப்பு கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த வினை காரணியை போடும்போது மொத்தம் 4 ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். ஓகே, 2 ஹைட்ரஜன் ஓவோட சேர்ந்து நீராக போயிடும். 2 ஹைட்ரஜன் ஓவோட சேர்ந்து நீராக போயிட்டு அந்த கார்பனோட H2 சேரும். CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ஈத்தேன் உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிட்டோனுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH3 C++O CH3. இந்த அசிட்டோனோட ஜிங்க் மெர்க்குரி அடர் HCl போடுறோம். அப்படி போடும்போது என்னாகுது அப்படின்னா இந்த C++O தொகுதி CH2 மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். CH3 சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH3 என்ன உருவாகுது? ப்ரொப்பேன் உருவாகுது. ஓகேவா? அப்போ C++O என்னவா ஒடுங்கியிருக்கு? CH2 ஒடுங்கியிருக்கு. ஸோ அசிட்டோன் ப்ரொப்பேனாக மாறியிருக்கு. ஓகேவா? எஸ், இதே தான். ஆனால் ஒடுக்க காரணி மட்டும் வேறு. உல்ஃப்-கிருஷ்ணர் ஒடுக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே வினை தான். பட் ஒடுக்க காரணி ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு. ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு போடும்போது ஈத்தேன் நமக்கு கிடைக்குது. அசிட்டால்டிஹைடுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH3 C++OH. இதோட என்ன பண்ணுறோன்னா ஹைட்ரஜன் N2H4 ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு போட்டோம். அப்படி போடும்போது என்னாகுதுன்னா இந்த பிணைப்பு அப்படியே உடையுது. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் போடும்போது சேம் அதே மாதிரியே C++Oல 2 ஹைட்ரஜன் சேருது. இங்கே 2 ஹைட்ரஜன் சேருது. இங்கே 2 ஹைட்ரஜன் சேருது. சேரும்போது CH3 சிங்கிள் பாண்ட் CH3 அசிட்டோனும் 1 மோல் நீரும் வெளியில் போயிடுது. இங்கே இருக்கக்கூடிய N2 நைட்ரஜன் வாயுவாக வெளியேறிடுது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தான் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் தான் 4 ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிட்டோனோட ஹைட்ரஜனும் சோடியம் ஈத்தாக்சைடும் போடுறோம். அப்படி போடும்போது இந்த C++ஓட 2 ஹைட்ரஜன் சேருது ஸ்டூடெண்ட்ஸ். 2 ஹைட்ரஜன் சேர்ந்து H2Oவாக மாறிடுச்சு. ஓகே, நல்லா கவனிக்கணும். மீதி 2 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன் இந்த கார்பனோட சேருது. ஓகே, கார்பனோட சேருது ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற 2 நைட்ரஜன் N2 வாயுவாக வெளியேறிடுது. ஓகேவா? உல்ஃப்-கிருஷ்ணர் ஒடுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபினக்காலாக ஒடுக்கமடைதல்.
ஸோ பாருங்கள், நல்லா கவனிக்கணும். 2 மோல் அசிட்டோன் CH3 CO CH3 CH3 CO CH3 2 மோல் அசிட்டோன் எடுத்துட்டு நாம் மெக்னீஷியம் அண்டு மெர்க்குரி போட்டு ஒடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டையும் சேர்க்குறோம். அப்போ ஒன்றுமே இல்லை, நீட்டாக போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். அசிட்டோனு CH3 C டபுள் பாண்ட் O கீழே CH3, அடுத்து C டபுள் பாண்ட் O CH3 CH3 2 மோல் அசிட்டோன் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒடுக்கமடைய செய்கிறோம். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இந்த டபுள் பாண்ட் ஓவில் ஒரு பாண்ட் உடஞ்சி போயிடும். இந்த உடஞ்சிட்டு இதில் வந்து H2 இதில் இருக்கிற H2 வந்து நீராக வெளியில் போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இதுவும் சேர்ந்து நீராக வெளியே போயிடும். இது அப்படியே சேர்ந்துக்கும். மீதி இருக்கிறது எப்படி சேர்த்து CH3 சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி இந்த சைடு வருது சிங்கிள் பாண்ட் CH3 CH3 CH3. ஓகேவா? ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் உடையுது ஸ்டூடெண்ட்ஸ். உடைஞ்சிட்டு கார்பனோட ஒரு H அப்படியே சேர்ந்து மேலே போயிடுது. அந்த கார்பனில் இருக்கிற ஓவோட ஒரு H சேர்ந்து மேலே போயிடுது. கவனிக்கிறோம். CH3 C கீழே CH3 ஓகே டபுள் பாண்ட் ஓன்னு இருந்துச்சு. இதில் ஒரு பிணைப்பு உடச்சிட்டு H அப்படியே மேலே போயிடும். CH3 C CH3 மேலே OH போயிடும். அதே மாதிரியே பக்கத்தில் இன்னொன்று சேரும். அப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு நேராக C, இந்த மேலே CH3, சைடில் அதே மாதிரி CH3, கீழே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஓவில் ஒரு சிங்கிள் பாண்டாக மாறி OHஆக மாறி இருக்கும். அப்போ என்ன விளைபொருள் கிடைக்குதுன்னா CH3 பாருங்கள், இதுதான் கிடைக்குது. CH3 C மேலே CH3 கீழே OH சிங்கிள் பாண்ட் CH3 OH CH3. ஸோ ஐயூபேக் பேர் பாருங்கள், இங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறோம். 1 2 3 4 2க்கும் 3லையும் மெத்தில் குகுதி 2,3 டைமெத்தில் 2,3 டைமெத்தில் மொத்தம் 4 கார்பன் 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2,3 டயால் பிணக்கால் உருவாகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஃபார்ம் வினை CH3 C டபுள் பாண்ட் O CH3 CH3 C டபுள் பாண்ட் O CH3ங்கிறது அசிட்டோன். இதில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஹாலோஃபார்ம் வினையை எழுதுங்கன்னு கேட்பாங்க. நம்ம குளோரின் CH3 கவனிக்கணும். CH3 C டபுள் பாண்ட் O CH3 இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3Cl2 3Cl2ன்னு 6Cl 3Cl 3Cl போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன் 3Clோடு சேர்ந்து 3HClஆக போயிடுது. 3Cl இந்த இடத்துக்கு வருது. அப்போ CCl3 C டபுள் பாண்ட் O CH3. ஸோ ட்ரைக்ளோரோ அசிட்டோன் உருவாகுது. அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு NaOH போடுறோம். ட்ரைக்ளோரோ அசிட்டோன் CCl3 C டபுள் பாண்ட் O CH3 ட்ரைக்ளோரோ அசிட்டோனோட நம்ம என்ன போடுறோம்? NaOH போடுறோம். NaOH போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் அப்படியே உடையுது ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். இந்த பாண்ட் இப்படியே உடையுது. ஓகே, இங்கே இருக்கிற H இந்த இடத்துக்கு வந்துடுது. அப்போ CHCl3ன்னு மாறுது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய CH3 C டபுள் பாண்ட் O ONA CH3 C டபுள் பாண்ட் O ONA சேர்ந்தா சோடியம் அசிட்டேட் உருவாகுது. CHCl3 குளோரோஃபார்ம் வெளியில் போயிடுச்சு. அடுத்து CH3 COONA சோடியம் அசிட்டேட் உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து குறுக்க வினை